சும்மா ஓரணியில் திரளுவோம் ஓரணியில் திரளும்னா எதுக்கு? மொத்தமாகவே திரளுவோம். எந்த நோக்கத்துக்காக போராட போகிறோம்? தமிழ் ஆட்சி மொழியாக வரப்போகுதா? சொல்லுங்கள். நீங்கள் திடீர்னு பாருங்கள், முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரித்து பரிந்து பேசுகிறோம். என் மொழியில் அங்கே ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து. அது ஹிந்தி இங்கிலீஷில் தான் வருது. இவங்களே இப்போ தான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும்ன்றாங்க. இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்? எல்லோரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா, கூடி கொள்ளையடிப்போமா, கூடி லஞ்சம் பெறுவோமா, கூடி குடிப்போமா, டாஸ்மார்க்கு திறந்து வச்சு? எதுக்கு ஓரணி? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்வா? தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா? யார்கிட்டையும் நகையை மீட்கணும்ப்பா, வீட்டை மீட்கணும்ப்பா, அடமானம் வச்சுட்டோம்ப்பா. அப்படி எங்கே நாட்டை கொண்டு எங்கே அடமானம் வச்சுங்கன்னா சொல்லுங்கள், அதையாவது சொல்லி தொலைங்க. ஏதோ வார்த்தை இருக்குது, மீட்க வேண்டும், காக்க வேண்டும், மொழியை காக்க, இனத்தை காக்க, மண்ணை காக்க அப்படின்னு. மண்ணையே உங்ககிட்ட இருந்தாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? நாங்கள் தான் மண்ணில் விற்றுக்கிட்டு இருந்தோம். மொழியை காக்குறீங்களே, எங்கே இருக்குது மொழி? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அதன் தெருக்கல்ல இருக்கா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னீங்களே, தெருக்கல்ல இருக்கா? இதுக்கு தானே சங்கம் வச்சு 4ஆம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துரை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து, இதுக்கு தானே? சும்மா சொல்ல வேண்டியதான். தேர்தல் வரும்போது ஒரு பாசம், ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.